பயிற்சி 6.2ல் 5th சம்மு 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோளத்தின் குவிமாடத்தின் மீது h மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6ங்கிறது ஆரம், அரைக்கோளத்தின் ஆரம்னு சொல்லிட்டாங்க. அது குவிட்டத்தின் மேலே ஹச்சுங்கிற உயரம் நிற்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குவிமாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். குவிமாடத்தின் அடியில் 7 மீட்டர் தொலைவில் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 ஏற்ற கோணத்தில் நிற்குமிடத்திலிருந்து மேலும் 5 மீட்டர் தொலைவில் விலகிச் சென்று கொடிக்கம்பத்தில் அடியை 30 மீட்டர் ஏற்ற கோணத்திலும் பார்க்கிறார் எனில், அவர் நிற்கிற இடத்துல 7 மீட்டர் தொலைவில் நிற்கிறாரு. அந்த இடத்துல 45 டிகிரி கோணத்தில் ஏற்ற கோணத்தில் பார்க்கிறாரு. அதுவே இன்னும் கொஞ்சம் 5 மீட்டர் தொலைவில் அவர் நகர்ந்து 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்கிறாரு கொடிக்கம்பத்தை. அப்படி பார்க்கும்போது என்ன 2 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கொடிக்கம்பத்தின் உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அரைக்கோள குவிட்டத்தின் ஆரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ படம் நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இது குவிட்டம். இந்த உயரத்துலேருந்து இதோடைய ஆரம் தான் கொடுத்துருக்காங்க, 6ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவிமாடத்தின் மேல் இருக்கிறது உயரம் ஹச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. இப்போ இந்த குவிமாடத்தின் அடியில் இருந்து ஒருவர் 5 மீட்டர் தொலைவில், ஃபஸ்ட்டு 7 மீட்டர், அதுக்கப்புறம் 5 மீட்டர், ஃபஸ்ட்டு 7 மீட்டர் தொலைவில் ஒருத்தர் நின்று எத்தனை டிகிரியில் பார்க்குறாரு ஏற்ற கோணத்தில்? 45 டிகிரி. 45 டிகிரியில் அவர் இங்கே கொடிக்கம்பத்தை நோக்குறாரு. அடுத்தது அதுவே கொஞ்சம் 5 மீட்டர் தொலைவை தாண்டி எத்தனை டிகிரியில் பார்க்குறாரு? 30 டிகிரியில் கம்பத்தின் உச்சியை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது படமாகவே கொடுத்துருக்காங்க. 7 மீட்டர். இப்போது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு இது ஆரம், குவிமாடத்தின் ஆரம் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பியின் அரைவட்ட இந்த இதிலிருந்து இந்த மாடத்தின் மேல் பகுதி இருக்கிற இந்த உயரத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியறதுக்காக இப்படி தனியாக எடுத்து போட்டுக்குவோம். இங்கே ஒரு லைனு, அதுவே அந்த படத்தை தான் அப்படியே இங்கே போடுறோம். இப்போது இங்கே தான் குவி மாடம் இருக்குது. இந்த மாடத்திலிருந்து அவர் 30 டிகிரி 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. அதை எழுதிக்கலாம். 30 டிகிரி. இது 5 மீட்டர் தொலைவு, 5 மீட்டர் தொலைவில். அடுத்து கம்பியின் உயரத்திலிருந்து இங்கே கம்பி இந்த இதோடைய உயரம் இது ஆரத்துக்கு மேலே இருக்கிறது தான் உயரம்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கிறோம். இப்போது இங்கே தான் நம்ம கொடிக்கம்பம் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். கொடிக்கம்பம். இப்போது இதை அவர் 7 மீட்டர் தொலைவில் நகர்ந்து அடிப்பகுதியில் குவிட்டத்தின் அடிப்பகுதியில் 7 மீட்டர் தொலைவில் அவர் நகர்ந்து எத்தனை டிகிரியில் பார்க்குறாரு? ஏற்ற கோணத்தில் 45 டிகிரியில் ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. இப்போது இது நம்மளுக்கு இந்த இங்கே குவிட்டம் இதோட முடியுது. இப்போது இந்த பாயிண்ட்டு இப்போ இதுக்கு ஏன்னு பாயிண்ட் கொடுத்துக்கிறோம். இப்போது இதுக்கு நம்ம இது சி, ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கலாம். ஏபி, அடுத்து இது சி, அதுக்கப்புறம் இங்கே டி, அதுக்கப்புறம் இது இ, இது எஃப். ஏன்னா இந்த பிளேஸ் எங்கன்னா இங்கே முடியுது இல்லையா? இதிலேருந்து தான் ஒரு 7 மீட்டர் தொலைவில் இது பார்க்குறாரு. அப்போ இதுக்கும் உள்ள தொலைவுங்கிறதுக்காக தான் எஃப் சின்னு நோட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது பி, 7 மீட்டரு, அடுத்து 5 மீட்டர் தொலைவில். இப்போ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. இப்போ ஏவுக்கும் எஃப்க்கும் இருக்கிற ஆரமும் நம்மளுக்கு தெரியல, அதனால அதையும் தான் இதுக்கும் ஆரம் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சம்மன் பார்க்கலாம். இப்போ கொடிக்கம்பத்தின் உயரம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்காக நம்ம கொடிக்கம்பத்தை எப்படி எடுத்துருக்குறாங்க, ஹச்சுன்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து எழுதிக்கலாம். கொடிக்கம்பத்தின் உயரம், இது எதுக்கான உயரம்?
டிக்கும் ஈக்குமான உயரம். இப்போ டிஇ கொடிக்கம்பத்தின் உயரம் டிஇ ஈக்குவல் டு ஹச் மீட்டர். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு இங்கே மீட்டரில் இருக்கிறதால அது மீட்டர்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ கொடிக்கம்பத்தின் உயரம் கண்டுபிடிக்கிறதால ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிறோம். ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கொடிக்கம்பத்தின் உயரம் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன தெரியுமோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஏவுக்கும் சியும் ஏசி அதை வந்து வேல்யூ எடுத்துக்கலாம். ஏசி ஈக்குவல் டு 6 + 7 மீட்டர். ஏன்னா இது ரெண்டும் சேரும் போது தான் ஏசி, ஏஎஃப்பும் ஏஎஃப்சியும் சேரும் போது தான். ஏசி எப்படி எழுதலாம்னா ஏஎஃப் + எஃப்சி இப்படி எழுதுகிறோம். ஏன்னா இது ரெண்டுமே பாயிண்ட்டு இருக்குது. இப்போ ஏஎஃப்க்கான என்ன எடுத்துருக்கோம், 6ன்னு எடுத்திருக்கோம். எஃப்சிக்கு 7ன்னு எடுத்திருக்கோம். இப்போ ஏசிங்கிறது 6 + 7. அடுத்தது ஏவுக்கும் பிக்கும் உள்ளது. ஏபி ஏபிங்கிறது எவ்வளோது கண்டுபிடிக்கணும். இப்போது ஏஎஃப் வரும் ப்ளஸ் எஃப்சி ப்ளஸ் சிபி. இப்போது ஏஎஃப்ங்கிறது 6 ப்ளஸ்ஸு எஃப்சிங்கிறது 7 ப்ளஸ்ஸு பிசிங்கிறது 5 மீட்ரு. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்பரி கூட்டிக்கலாம். 7ஐயும் 5ஐயும் கூட்டும் போது 12 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஏபியோடது 12. இது இப்போ உயரத்துக்கு நம்ம இதை எழுதிக்கிறோம். ஏன்னா நம்ம உயரம் கண்டுபிடிக்க போகிறோம். உயரம் எதுலேருந்து கண்டுபிடிக்கணும், ஏவும் சியும் ஈயும் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக இப்போது இது தெரிஞ்சதை வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்து இதையும் எழுதிக்கலாம். ஏவும் டி ஏஇ ஃபுல்லாக தேவை நம்மளுக்கு. ஏஇ ஃபுல்லாக, அதுக்காக ஏஇ ஃபுல்லாக தேவைங்கிறதால ஏடி ப்ளஸ் டிஇ. அப்போ ஏடிங்கிறது நம்மளுக்கு என்ன, 6 + ஹச். இதுதான் நம்மளுக்கு ஏஇ. அடுத்தது மீதி எல்லாமே இப்போ எல்லாமே படத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு உயரம் ஹச் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக வலது பக்கம் முக்கோணம் ஏபிஇ எடுத்துக்கலாம். ஏபிஇ அப்போ வலது பக்கம் முக்கோணம் ஏபியின் ஏற்ற கோணம். ஏன்னா ஏற்ற கோணத்தில் தான் அவர் நோக்குறாரு, அதனால் ஏற்ற கோணம் எழுதிக்கலாம். அது அப்போ என்ன வரும், ஏற்ற கோணம்னா நம்ம டேர்ன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம். அப்போ எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம்னு எழுதிக்கணும். டேர்னு இங்கே நம்மளுக்கு தீட்டா வந்து நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த எத்தனை டிகிரியில் இங்கே இருக்கும், 30 டிகிரி. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். ஏபிஇ இப்போ இங்கே 30 டிகிரியில் பார்க்குறாரு. இதுக்கான எதிர்பக்கம் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு ஏபி, நம்மளுக்கு ஏபிடி எடுக்கணும். நான் மாற்றி இதில் ஈக்கு போட்டேன். ஏபிடி அப்போ எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம். இப்போ எதிர்பக்கம் என்னது, இந்த முக்கோணத்துக்கு எதிர்பக்கம் வந்து ஏடி டிவைடு அடுத்துள்ள பக்கம் வந்து ஏபி. இப்போ ஏடி டிவைடு ஏபி அடுத்துள்ள பக்கம். இப்போ டேர்னு எத்தனை டிகிரியில் அவர் வந்து பார்க்குறாரு, 30 டிகிரியில் பார்க்குறாரு. இப்போ ஏடியோடைய வேல்யூ வேணால் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஏடி 6 டிவைடு ஏபி என்னது 6 + 12. ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏபி வந்து 6 + 12. இப்போ டேர்னு 30 டிகிரிங்கிறது வேல்யூ என்னான்னு நம்மளுக்கு தெரியணும். 1/√3. டேர்ன் 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. அப்போ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1/√3 ஈக்குவல் டு 6 டிவைடு 6 + 12. இப்போ இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். இப்போ இது இங்கே போச்சுன்னா 6 + 12 1ஓட மல்டிபிள் ஆகும்போது அது இதை வரும். இங்கே 6 × √3a. இப்போ 6 6ஓட எடுத்துக்கலாம். அப்போது 6 - 6√3 ப்ளஸ்ஸு இங்கே இருக்கும் போது மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு வந்து வந்துடும். இங்கே -12ன்னு வந்துடும். இப்போ இதிலேருந்து 6 வெளியே எடுத்தோன்னா 1 - √3ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு -12. இப்போ நம்மளுக்கு 1 - √3 வந்து நம்மளுக்கு வேல்யூ கணக்கிலே கொடுத்துருக்காங்க. 1.732ன்னு. இப்போ இதை கழிச்சிக்கலாம். இப்போ 6 இதை கழிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.732ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 12. இப்போது நம்மளுக்கு 6 ஈக்குவல் டு இது வந்து இப்படியே டிவைடில் போயிடும், ஏன்னா மல்டிப்பிள் இருக்குது. இப்போ 0.732. அப்போ 6 ஈக்குவல் டு
இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து இது கழிக்கும் போது பெருநடுக்குறி மைனஸு, இப்போ இங்கே மைனஸு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ இதை அடித்தோன்னா 16.32 மீட்டரு. இதை கேன்சல் பண்ணி எழுதிக்கணும். இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆரம். குவி மாடத்தின் ஆரம் கேட்டிருந்தாங்க. ஆரம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது உயரம் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நம்ம வலது பக்க முக்கோணம்னு எதை எடுத்துக்கிறோன்னா ஏசிஇ எடுத்துக்க போகிறோம். இப்போ வலது பக்க முக்கோணம் ஏசிஇ இன் ஏற்ற கோணம் என்ன வரும்னா டேர்ன் தீட்டா. அதே ஃபார்முலா தான், எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் ஏற்ற கோணம்னா. இப்போ டேர்னு எத்தனை டிகிரியில் அவர் வந்து ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு? 45 டிகிரி. டேர்ன் 45 டிகிரி ஈக்குவல் டு இது டேர்னுக்கு இதுக்கான எதிர்பக்கம் என்னன்னா ஏஇ டிவைடு ஏசி. அடுத்தது டேர்ன் 45 டிகிரினா அதோட வேல்யூ வந்து 1. ஏஇங்கிறதுக்கு நம்ம R+H ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். ஏஇ கண்டுபிடிச்சிருக்கோம் R+Hன்ட்டு. ஏசிங்கிறது R+7. இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சி ஏற்கனவே வச்சுருக்கோம். அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் R+7 ஈக்குவல் டு R+H. இப்போ நம்மளுக்கு உயரம் தான் தேவை. அப்போ அதை கண்டுபிடிக்கணும். R+7 இந்த +R ஈக்குவல் டு வந்து வந்தால் -Rன்னு வரும். H மட்டும் எடுத்துக்கிறோம். +R -R கேன்சல் ஆகி ஹச்சோட உயரம் என்ன கிடச்சிருக்கு? 7ன்னு கிடச்சிச்சு. இப்போது நம்ம ஹச்சோட உயரம் 7 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கேட்டிருந்தது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருந்தாங்க? கொடிக்கம்பத்தின் உயரம். கொடிக்கம்பத்தின் உயரம் 7 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க? செகண்ட் இது அரைக்கோள குவிட்டத்தின் ஆரம். தர்ஃபோர் அரைக்கோள குவி மாடத்தின் ஆரம் 16.32 மீட்டரு. அவ்வளோதான். தேவையான ஆன்சரை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோதான்.